ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் சப்ஜெக்ட் மேத்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1ல் எக்ஸைஸ் 1.1லேருந்து எக்ஸைஸ் 1.3 வரைக்கும் பார்க்க போகிறோம். செட் லாங்குவேஜ் தான், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். கன்சிடர் த செட் A இஸ் ஈக்குவல் டு அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர் அண்ட் பத்ரிநாத். அதாவது செட் ஏல வந்து அஸ்வின் இருக்காங்க, முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத்ங்க 4 பேர் இருக்காங்க. இந்த சிம்பிளுக்கு நேம் வந்து பிலாங்ஸ் டு இல்லை நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபில் இன் த பிளான்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நானாகவே ஓன் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, இந்த சிம்பிளுக்கு நேம் வந்து பிலாங்ஸ் டுனா உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இந்த சிம்பிளுக்கு நேம் வந்து நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ காட்டுறேன். நான் 4 ஃபுட் நேம் எடுத்திருக்கேன். இட்லி, தோசை, டீ, காஃபி. இப்போ வந்து நம்ம ஃபில் இன் த பிளான்ஸ் பார்க்க போகிற மாதிரி தான். இட்லி வந்து செட் ஏல இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இட்லி வந்து செட் ஏல இருக்குது, அப்போ இதை வந்து பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பிலாங்ஸ் டுனா இப்போ ஒரு செட்டில் இருக்கிறத வந்து நம்ம பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் பிலாங்ஸ் டுனா இல்லாததை சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் ஃபுட் நேம்ஸ் தான் எடுத்திருக்கேன். பென்னுன்றது ஃபுட் நேம் இல்லை, பார்த்தாவே தெரியும். இப்போ வந்து இட்லி இருக்குது, தோசை, டீ, காஃபி தருக்கானா இங்கே எங்கேயும் பென்னுன்னு இல்லை. அப்போ இது வந்து நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வரலாம். முரளி விஜய் வந்து செட் ஏல இருக்காளா? எங்கே அஸ்வின் இருக்காங்க, முரளி விஜய் இருக்காங்க. எங்கே முரளி விஜய் இருக்காங்க, அப்போ இது என்னது பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வின் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்லேயே அஸ்வின் தான் இருக்கார், அப்போ இது பிலாங்ஸ் டு. அஸ்வின் வந்து செட் ஏல இருக்கார். பத்ரிநாத் இருக்காரா? பத்ரிநாத் எங்கே இருக்காரு? அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர் அண்ட் பத்ரிநாத் இருக்காங்க, அப்போ இது பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. கங்குலி எங்கேயா கங்குலி இருக்காங்களா? அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத். அப்போ கங்குலி இல்லை, அப்போ அது வந்து அவங்க செட் ஏல இல்லை, அப்போ இது வந்து நாட் பிலாங்ஸ் டு. டெண்டுல்கரும் இல்லை, அஸ்வின் இருக்காங்க, முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத் தான் இருக்காங்க, அப்போ டெண்டுல்கர் இல்லை. ஓகே, டெண்டுல்கர் வந்து அப்போ செட் ஏல இல்லை, அப்போ இது வந்து நாட் பிலாங்ஸ் டு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்த்துடலாம். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா நான் ஒரு காமன் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். என் நேமே நான் எடுத்துட்டேன். ரோஸ்டர் ஃபார்ம் முன்னாடி எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ தாரணின்னு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கிறோம். இந்த ஓப்பன் கர்லி ப்ராக்கெட்ஸ் அண்ட் க்ளோஸ்டு கர்லி ப்ராக்கெட்ஸ் மட்டும் இல்லைன்னா நீங்கள் தாரணின்றதை ரோஸ்டர் ஃபார்மில் கரெக்டாக எழுதியும் ஆனால் உங்களுக்கு மார்க் கிடைக்காது, இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் மட்டும் போடலைன்னா. அது ரோஸ்டர் ஃபார்முக்குன்னே இல்லை, எல்லா சம்ஸுக்குமே அந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் இல்லைன்னா ஃபுல்லாகவே தப்பாகிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு பெரிய சம் எதாவது போட்டிருப்பீங்க, அதுக்கு வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ் தெரியாமல் சில்லி மிஸ்டேக் ஆகிருக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஓகே, இப்போ தாரணின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிற வேர்ட் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. வேணால் அதை ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்க மாட்டோம். ரோஸ்டர் ஃபார்ம்னா நம்ம ஆல்ரெடி எழுதின வேர்டையும் நம்ம மறுபடியும் எழுதக்கூடாது, அவ்வளோதான் இதில். இப்போ தாரணின்னு இருக்குது. நான் டீ ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். டீ இருக்குது. எச் வந்து நான் ஒன்றும் எழுதலை, டீ தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏ இருக்குது, நான் எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஏ இருக்குது, நான் ஏவை வந்து ஆல்ரெடி முன்னாடியே எழுதிட்டேன். ஓகே, அப்போ அந்த ஏ விட்டு நான் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஆர் இருக்குது, ஆர் நான் வந்து இன்னும் எழுதலை, அப்போ நான் எழுதிக்கலாம். இந்த ஏ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி முன்னாடியே எழுதிட்டேன், அப்போ நான் எழுத தேவையில்லை. என்ன நான் எழுதுனேன்னா இல்லை. ஐ வந்து நான் ஒன்றும் அப்போ எழுதலை, அப்போ க்ளோஸ் தி கர்லி ப்ராக்கெட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ வந்து நம்ம இது சம்க்கு போகலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அசஸ்மெண்ட்டுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் தி கர்லி ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஏ வந்து நம்ம ஆல்ரெடி எழுதணுமா இல்லை, அப்போ ஏ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எஸ் நம்ம இன்னும் எழுதலை, அப்போ எஸ் எழுதிக்கலாம். நம்ம எஸ் ஆல்ரெடி எழுதிட்டோம், அப்போ எழுத தேவையில்லை. இ வந்து நம்ம எழுதிட்டோமா இல்லை, நம்ம இந்த 2 எஸ்ஸுமே ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே ஒரு எஸ்ஸில் எழுதிட்டோம், அப்போ அது தேவையில்லை. அது எம் வந்து நம்ம ஒன்றும் எழுதலை, என்னு வந்து நம்ம ஒன்றும் எழுதலை, அப்போ என் எழுதிக்கலாம். டி எழுதலை, அவ்வளோதான், ஈஸி. இப்போ பிரின்சிபல்னு இருக்குது. பி வந்து நம்ம எழுதணுமா இல்லை, அது ஃபஸ்ட் லெட்டர்னால கவலை இல்லை.
ஆர் வந்து நம்ம எழுதல பி தான் எழுதியிருக்கோம். ஐ வந்து நம்ம இன்னும் எழுதலை, அப்போ ஐ எழுதிக்கலாம். என் எழுதலை, என் எழுதிக்கலாம். சி எழுதணுமா? எங்கள் சி நம்ம இன்னும் எழுதலை, இப்போ எழுதிக்கலாம். ஐ வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதிட்டோம், பிஆர்ஐன்னு எழுதிட்டோம். ஏ பி வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். ஏ வந்து நம்ம ஒன்றும் எழுதலை, அப்போ நம்ம ஏ எழுதிக்கலாம். எல் இருக்குல்ல, எல் நம்ம இங்கே எழுதியிருக்கோமா? இல்லை, அப்போ நம்ம எல் எழுதிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் 1.1க்கு வரலாம். ஓகேங்க பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ் எதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செட் வந்து எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் இருக்குன்னா நம்ம இன்னும் பார்க்கல. இது எக்ஸசைஸ் 1.1ல் செட்ஸ்லாம் அல்வா நம்மளுக்கு தேவைப்படாது, பில்டர் ஃபார்ம் இந்த மாதிரி தான் வரும். எக்ஸசைஸ் 1.2ல் தான் மோஸ்ட்லி செட்ஸாக வரும் அதில். ஆனால் நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.2ல் மோஸ்ட்லின்னு சொன்னோமே ஃபுல்லாகவே அதில் செட்ஸ் தான் இருக்கும். அதனால் அப்போ நம்ம டைப்ஸ்லாம் பார்த்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பாருங்கன்னா, தி கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. நம்மளால் ப்ரைம் நம்பர்ஸை அப் டு 100 மேலே பண்ண முடியுமா? முடியும். அப்போ அது என்னது? செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து செட்டுனா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். நாட் அ செட்டுனா திடீர்னு டே அண்ட் டேமே மாறுறது, இது ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லாமல் இருக்கிறத வந்து நம்ம நாட் அ செட் அப்படின்னு சொல்லுவாங்க. தி கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. நம்ம கலெக்ஷன் ஆஃப் பீப்புள் இன் இந்தியான்னு குத்துந்தா பரவாயில்ல. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிச் பீப்புள் இன் இந்தியா. இந்த வேர்டு வந்து வராமல் இருந்துச்சுன்னா இது செட்டாக இருந்திருக்கும். ஆனால் ரிச்சுன்றது வந்ததுனால இப்போ நாட் அ செட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிள் 1 நம்ம 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 1 என்னென்னா, இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு திடீர்னு சண்டே ஆயிடுச்சு, க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட. அவங்க வந்து இது பணக்காராக இருக்காங்க. அவங்களுக்கு தான் லாட்ரி ப்ரைஸ் வருது, அவங்க ஏதோ பண்ணியிருக்கனால. அவங்க பணக்காரான்னு பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க மேலே இருக்கிற கோவத்தினா இல்லை, அவங்க பணக்காரெலாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஏழை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து அந்த செட் வந்து என்னவா மாறுதுன்னா, திடீர்னு அது சேஞ்ச் ஆகுது, நாட் அ செட் அந்த மாதிரி மாறிடுது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 என்னென்னா, திடீர்னு ஏழையாக இருக்கவங்களே வந்து என்ன ஒரு லாட்ரி கிடச்சோ, அவங்க உழைப்பாலே ஏதாவது வந்து அவங்க திடீர்னு பணக்காரர் ஆகலாம். பணக்காரங்க வந்து திடீர்னு கம்மியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏழையாகவும் ஆகலாம். அப்போ அது வந்து என்ன டே அண்ட் டேயில் என்ன வேணால் சேஞ்ச் ஆகும். அப்போ இது வந்து நாட் அ செட். ஓகே, தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. எஸ், நம்மளால் இந்தியாவில் இருக்கிற எல்லா ரிவர்ஸையும் கலெக்ட் பண்ண முடியும். ரிவர் வந்து இங்கேருந்து அங்கே இங்கேயும் அப்படியே போயிடாது. ஸோ அதனால் அது செட். தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா வந்து செட். தி கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ் இன் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். இது செட்டான் இல்லை நாட் அ செட்டான்னு பார்த்தாவே தெரியும், இது நாட் அ செட் தான். வேணா தி கலெக்ஷன் ஆஃப் ஹாக்கி பிளேயர்ஸுன்றது அது ஓகே. இதில் நான் எக்ஸாம்பிள் 1 தேர்ட் ஒனுக்கு நான் செகண்ட் ஒனுக்கு எக்ஸாம்பிள் 1 சொன்னேனே, அது தான் இதுக்கும். உங்கள் இது திடீர்னு நீங்கள் வந்து அவன் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க, திடீர்னு சேஞ்ச் ஆகும். அப்போ இது நாட் அ செட். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ். ஏயில் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். 0, 3, 5, 8 இருக்குது. அண்ட் பியில் வந்து 2, 4, 6, 10 இருக்குது. அண்ட் சியில் வந்து 12, 14, 18, 20 இருக்குது. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இது பார்த்தோம்ல, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி தான் முரளி விஜய் அந்த இது தான். ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க. 18 பிலாங்ஸ் டு சி. 18 வந்து சியில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. 18 வந்து சியில் இருக்கா பாருங்கள். 12 இருக்குது, 14 இருக்குது, 18 இருக்குது, அப்புறம் 20 இருக்குது. அப்போ 18ன்றது இருக்குது. அப்போ இது என்ன, இது ட்ரூ தரேன். அப்போ 18 பிலாங்ஸ் டு சின்றது ட்ரூ. அப்போ ஓகே, இப்போ 6 நாட் பிலாங்ஸ் டு ஏ. 6 வந்து செட் ஏல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏல வந்து என்ன இருக்குது, 0, 3, 5, 8 தான் இருக்குது. ஆனால் 6 இல்லை. அப்போ இது அவங்க இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது, கரெக்ட். அப்போ இது ட்ரூ. ஓகே, 14 நாட் பிலாங்ஸ் டு சி. 14 சியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், 12 இருக்குது, 14 இருக்குது, 18 இருக்குது, 20. ஆனால் 14 சியில் வந்து இருக்குது. அப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன். 10 பிலாங்ஸ் டு பி. பியில் வந்து 10 இருக்குது அப்படின்றாங்க. பியில் 10 இருக்கா? 2, 4, 6, 10. எஸ் இருக்குது. அப்போ இது ட்ரூ. ஓகே, இப்போ 5 பிலாங்ஸ் டு பி இருக்குது. பியில் வந்து 5 இருக்கா? 2, 4, 6, 10. அப்போ இல்லை. அப்போ இது என்னது, ஃபால்ஸ்.
5 வந்து பியில் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து 5 வந்து பியில் இல்லை. ஓகே, இப்போ 0 பிலாங்ஸ் டு பி. ஆனால் 0 வந்து ஏல தான் இருக்குது, பியில் இல்லை. 2 4 6 10 ஆனால் இல்லை. அப்போ இது வந்து என்னது? ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். அதே ரோம் லெட்டர்லேயே 3 பிலாங்ஸ் டு. 3 வந்து எதில் இருக்குன்னு பாருங்கள். ஏல ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏல 0 3. எஸ், ஏ 3 வந்து ஏல இருக்குது. அப்போ எதில் இருக்கும்? ஏ. அப்போ 14 பிலாங்ஸ் டு. 14 வந்து எதில் இருக்குன்னா சியில் இருக்குது. சி வந்து அப்போ ஆன்சர் என்ன? சி. 18 டேஷ் 18 டேஷ் பின்னு இருக்குது. அது பிலாங்ஸ் டுவா இல்லை நாட் பிலாங்ஸ் டுவான்னு பார்க்கணும் நம்ம. பியில் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பியில் போய் பார்க்கலாம். பியில் எங்கே? 2 4 6 10 இருக்குது. பட் ஆனால் 18 இல்லை. அப்போ இது என்னது? நாட் பிலாங்ஸ் டு. ஓகே, இப்போ 4 வந்து பியில் இருக்குது அப்படின்றாங்க. 4 வந்து பியில் இருக்கா? எஸ் இருக்குது. 2 பக்கத்தில் 4 இருக்குது. அப்போ இது வந்து என்னது? பிலாங்ஸ் டு. ஓகே ஓகே, ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம 4th ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் ரோஸ்டட் ஃபார்ம். இது ரோஸ்டட் ஃபார்ம்னு நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க? ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி நினச்சிப்பீங்க. சாரி, செகண்ட் எக்ஸாம்பிளில் இருக்கிற ஆல்ரெடி எழுதின வேர்டை எழுதக்கூடாது அந்த மாதிரி இல்லை. அது வந்து நம்ம வேர்டை எழுதியிருக்கோம். இது வந்து நம்ம சம்மாக சால்வ் பண்ண போகிறோம். இது அவ்வளோ தான். இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ செட். ஏல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. எல்லா ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸோ லெஸ் தென் 20க்குள்ளே எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன். இதுக்கு ப்ராக்கெட் கண்டிப்பாக நம்ம போடணும். இதுக்கு ப்ராக்கெட்லாம் போடலைன்னா மார்க் கண்டிப்பாக போயிடும். லெஸ் தென் 20னால அப்போ என்ன எடுத்துக்கலாம்? நம்ம 2லேருந்து எடுத்துக்கலாம். 2 4 6 8 10 12 14 16 18. 18ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 20 வரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? லெஸ் தென் 20. லெஸ் தென் 20னா 20க்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா 18லேயே முடிச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்மு. நெக்ஸ்ட்டு என்னன்னா செகண்ட் ஒன்னில் வந்து b இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் தி கர்லி ப்ராக்கெட் y is equal to 1/2n and n belongs to. இந்த கேபிட்டல் n வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கேபிட்டல் n இருக்குல்ல, அதாவது இந்த n பிலாங்ஸ் டு n இருக்குல்ல, இந்த கேபிட்டல் n வந்து நம்ம எல்லாம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, இது வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவாங்க. இது என்ன? நேச்சுரல் நம்பர். இது வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவாங்க. இதனால நான் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரல் நம்பர் நீங்கள் அப்படின்னே சொல்லிக்கலாம். அப்போ n லெஸ் தென் ஈக்குவல் டு 5. லெஸ் தென்னா நம்மளுக்கு இப்படி இருக்கும். ஏரோ மார்க் நம்மளுக்கு லெஸ் தென்னா இப்படி இருக்கும். ஆனால் கீழே இந்த கோடு வந்திருக்குன்னு லெஸ் தென் ஈக்குவல் டு இப்படின்ச்சுன்னா லெஸ் தென், அண்ட் அது கீழே கோடு இருந்துச்சுன்னா லெஸ் தென் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. லெஸ் தென் ஈக்குவல் டு. லெஸ் தென்னா அதுக்குள்ளே இப்போ 20 இருக்குது, நம்ம 20க்குள்ளேனா 18 அந்த மாதிரி இருக்கும். லெஸ் தென்னில் போவோம். இந்த லெஸ் தென் ஈக்குவல் டுனா 20 இருக்குன்னா, இப்போ நம்ம அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதணும்ல, 18 இருந்துச்சு. நான் வந்து பக்கத்தில் 20 போடலை, ஏன்னா இப்போ லெஸ் தென் இருந்துச்சு, இந்த சிம்பிள் இருந்துச்சு. இப்போ இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா 20 வரைக்கும் நான் எக்ஸாக்டாக 20 வரைக்கும் எழுதலாம். 20க்கு மேலே ஆனால் போகக்கூடாது. ஓகே ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம்மை சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டாக கொஞ்சம் ஈஸியாக நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம y is to y அப்படின்னு இஸ் ஈக்குவல் டு 1/2. இங்கே நம்ம கொஸ்டின் எழுதியிருக்கோம்ல, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஃபார்முலாவாக யூஸ் பண்ண போகிறோம். y is to yன்றது நம்மளுக்கு கிடைக்க போகிற ஆன்சர். ஆனால் இந்த yன்றது நம்ம ஃபார்முலா.
இந்த ஒய்க்கு ஆன்சர், இந்த 2 ஒய்யும் ஆன்சர். ஆனால் இந்த ஒய்க்கு வந்து ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒய் தான் இங்கே கான்ஸ்டண்ட்டாக மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஒய்யை தான் யூஸ் பண்ணோம், பியை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. பியை வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த பியை யூஸ் பண்ணலாம் நம்ம. அப்புறமா இங்கே பாருங்கள், இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளில் என்ன சொன்னேன், 5 வரைக்கும் எழுதலாம் நம்ம. இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த நம்பரில் என்ன, இங்கே வந்து இப்போ 1ஓ 2ஓ அந்த மாதிரி எதுவுமே அவங்க தரவே இல்லை. நம்ம தான் அந்த நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 1லேருந்து 5, அதாவது 5 டிஜிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வேணும். இந்த 5 டிஜிட்ஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு வேணும். நம்ம ஆனால் 5 வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்பரை. ஓகே, ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நம்பர் போட்டு n இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ் வேணுமா, வேணும், கண்டிப்பாக இதுக்கும் வேணும். நம்பர் என்ன, ஃபஸ்ட்டு 1 2 3 and 4 5. ஓகே, இப்போ வந்து if போட்டு n இஸ் ஈக்குவல் டு 1. இப்போனா n, இந்த n வந்து இஸ் ஈக்குவல் டு 1, இந்த இதுவை தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் வைஸ் அதை கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த n இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு என்னது, அந்த ஃபார்முலா உங்களுக்கு வேணால் நான் இங்கே சைடில் எழுதி வச்சுக்கிறேன். y இஸ் ஈக்குவல் டு 1/2n. இந்த ஃபார்முலா தான், மறந்துடக்கூடாதுனுக்காக. சாரி, n வந்து 2 பக்கத்தில் வரும், அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ y இஸ் ஈக்குவல் டு, அந்த y அப்டேட்டாக இருக்கும், அதெல்லாம் மாறாது. என்னது, அந்த y வந்து அப்டேட்டாக இருக்கும், அது வந்து மாறவே மாறாது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம 1, அந்த 1ம் அப்டேட்டாக இருக்கும், கீழே 2ம் அப்டேட்டாக இருக்கும். வேணால் அது ஃபார்முலான்றது, ஸோ அது வந்து மாறாது. ஓகே, இப்போ 1 இருந்த 1, அப்போ என்ன, இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், இன்ட்டு தான் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். அப்போ 2 × 1 என்னது 2. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் இங்கே என்ன கிடச்சிருக்கு, 1/2. அதே மாதிரி தான் இங்கேயும், இஃப் n is equal to 2 is equal to y is equal to 1/2 into 2. அப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கோம், 1/2 2 4. அப்போ என்னது 4 கிடச்சிருக்கு. if n is equal to 3 is equal to y is equal to 2 3 into 3. 2 3s என்னது 6. அப்போ 1/6. Okay, if n is equal to 4 is equal to 1/2 power 4 is equal to 2 4s என்னது 8. ஓகேவா, ஓகே. இப்போ if n is equal to 5 implies y is equal to 1/2 into 5. அப்போ என்னது நம்மளுக்கு 2 5s என்னது 10. அப்போ 1/10. சாரி, நான் கொஞ்சம் சைடாக எழுதிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம அந்த பிஏ வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால, அப்போ லாஸ்ட்டாக அந்த பிஏ யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால, இப்போ தான் அந்த பிஏ வந்து நம்ம யூஸ் பண்ணவே போகிறோம். ஓகேவா, லாஸ்ட்டாக எழுதும்போது நம்ம கர்லி ப்ராக்கெட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா. ஓப்பன் தி கர்லி ப்ராக்கெட். இப்போ நம்ம எழுதணும்ல, இப்போ எவ்வளோ ஸ்டெப்ஸுக்கு 1 2 3 4 5, மொத்தம் எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸாக எடுத்துக்கலாம். 1/2 1/4 1/6 1/8 and 1/10. அவ்வளோதான். இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மறுபடியும் வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரில, இருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். b is equal to y is to y is equal to 1/2n. n belongs, இது தான் y is to 1/2n தான் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இந்த nன்றது நம்ம நம்பராக யூஸ் பண்ணோம்ல, அந்த நம்பர் தான் இது. அதாவது 1 2 அந்த நேச்சுரல் நம்பரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறமா வந்து பிலாங்ஸ் டு, அது வந்து இந்த ஏதோ ஒரு நம்பர், அது பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் கூட அது கனெக்ட் ஆகிருக்கணும். அப்புறமா n வந்து n இருக்கு, அது வந்து 5 வரைக்கும் லெஸ் தேன் இல்லை ஈக்குவல் டு 5.
லெஸ் தென் ஈக்குவல் டு 5 லெஸ்ஸராகவும் இருக்கணும் அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கணும் ஓகேவா. அதாவது எக்ஸாக்டாக 5ல் வந்தால் கூட அதுக்கு ஓகே 5 வரணும் கூட ஓகே 5 தான் வரணுமே ஆக்சுவலி ஃபஸ்ட்டு. இந்த y is equal to 1/2n இதை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஓகே ஃபஸ்ட்டு n நம்பர் என்ன நம்ம வந்து 1லேருந்து 5 வெடிக்க ஆனால் அது பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்ன பண்ணாங்க அவங்க வந்து நம்மளுக்கு தரலை. ஸோ நம்மளாவே 1லேருந்து எடுத்துக்கிட்டோம். வேணால் 5 நம்பர் எக்ஸாக்டாக வரணும் இல்லைண்ணா அதனால நம்ம 1லேருந்து எடுத்துக்கிட்டோம் ஓகேவா. 0லேருந்து நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா நம்பர் மாற்றி வரும். ஸோ அது ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து 1லேருந்து 5 வெடிக்க எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணுமே ஃபஸ்ட்டு. ஏன்னா 1 2 3 4 5 வந்துச்சு ஓகேவா. ஓகே இஃப் n இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு நம்பராக இப்படி ஃபஸ்ட்டு நம்ம எழுதி போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அப்புறமா லாஸ்ட்டாக ஆன்சர் எழுதிடுவோம் ஓகே. n இஸ் ஈக்குவல் டு 1 என்னது n இஸ் ஈக்குவல் டு 1 இம்ப்ளைஸ் y இஸ் ஈக்குவல் டு 1/2. அதாவது இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம y இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு போட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கிறதுலாம் இன்டூ அது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் அது நம்மளுக்கு தெரியும். இஸ் ஈக்குவல் டு என்னது 2 × 1 என்னது 2. அதே மாதிரி இஃப் n இஸ் ஈக்குவல் டு 2 இம்ப்ளைஸ் y இஸ் ஈக்குவல் டு 1/2 × 2 அப்போ என்னது 2 2s are 4 அப்போ 1/4 ஆன்சர் கிடச்சிச்சா. இப்போ if n is equal to 3 implies y is equal to 1/2 power 3 சாரி பவர் இல்லை இன்ட்டு 3 அப்புறமா 2 3s என்னது 6 அப்போ 1/6 ஆன்சர் கிடச்சிச்சா. இப்போ if n is equal to 4 implies y is equal to 1/2 into 4 2 4s are 8 1/8. if n is equal to 5 implies y is equal to 1/2 2 into 5 அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அது 1/10 2 5s are 10. அப்போ லாஸ்ட்டாக பி போட்டு நம்ம கிடச்சிடலாம் 5 ஆன்சர்ஸு நம்ம வந்து எழுதிக்க போகிறோம். இதில் இந்த ஆர்டர் தான் அந்த ஆர்டர் தான் இல்லை கரெக்டாக இருக்கும் ஆர்டர். சப்போஸ் நீங்கள் 6 இருந்தால் கூட நம்ம அப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா. இதை பார்த்தோன்னே சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா வேறுனா ஒரு மாடல் மாதிரி சப்போஸ் ஓன் கொஸ்டின் என்ன கொடுத்து இங்கே 6 வந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போன்னா ஐயோ அப்போ நம்மளே தப்போ ஆனால் சின்ன நம்பர் பெரிய நம்பர் தான் அசெண்டிங் ஆர்டர் தர அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். நம்ம அப்படி இல்லை எந்த ஆர்டரும் இந்த ஆர்டர் மாற்றி இருந்தால் கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் பிரகாரம் தான் எல்லாமே ஓகே. இந்த இதில் அசெண்டிங் ஆர்டர் கிடையாது. அப்போ 1/2 1/4 1/6 1/8 1/10 ஓகே. இந்த சம் முடிஞ்சிச்சுமா ஈஸியாக தான் இருந்துச்சு ஓகே. இப்போ அதிலே தேர்ட் பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன்லன்னா c is equal to x is to x is perfect cube. x is to xன்றது ஏதோ ஒரு நம்பர்மா அது வந்து ஆனால் பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களே 27 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 216. உங்களுக்கு இது பார்த்தா புரிஞ்சிருக்கும் 216 இருக்கணும் அதுமாதிரி 27 இருக்கணும். அந்த இது எக்ஸாக்டாக வரக்கூடாது. எக்ஸஸ் டு எக்ஸுன்றது ஏதோ 2 நம்பர் பர்ஃபெக்ட் க்யூப் ஓகே. இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் க்யூப் வைஸ் பார்க்கலாம். 3 க்யூப் எடுத்துக்கலாமா. இதுக்குள்ளேருந்து 27லேருந்து 216 வரதுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் நம்மளுக்கு அதுக்கு ஆர்டர் வைஸாகவே வருமே. 3 க்யூப் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. 3 க்யூப்னா என்ன 20 3 க்யூப்னா என்ன வரும் 27 வருமா. 3 க்யூப்னா 27. அதேமாதிரி 4 க்யூப்னா என்ன 64 வரும். 5 க்யூப்னா 125. 6 க்யூப்னா என்ன 216. அதாவது நீங்கள் 27லேருந்து இப்போ உங்களுக்கு இது வந்து நம்ம ஆர்டர் வைஸாக எழுதணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருக்கூடாது. இங்கே சப்போஸ் வேறு என்ன ஒரு க்யூப் நம்பர் இருந்தாலும் அந்த க்யூப் வந்து எதில் வருமோ அதோட க்யூபை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வரிசையாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இது சப்போஸ் இது நீங்கள் 216 மேலே இருந்துச்சுன்னா இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் ஓகேவா. இது கொஸ்டின் எல்லாமே கொஸ்டின் இது பற்றி தான் எல்லாம்
ஓகே, அப்போ சி இஸ் ஈக்குவல் டு அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, அந்த 2x நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ 3 கியூப் 27 நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது, அப்போ தேவையில்லை அது. 6 கியூப் 216 6 கியூப். ஓகே, இப்போ நம்மளுக்கு இது ரெண்டும் இல்லை, அப்போ இது தர ஆன்சர் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இதை வச்சு நம்மளை யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ வந்து என்னது 60 ஓப்பன் தி கர்லி ப்ராக்கெட்ஸ் 64,125 இது தான் ஆன்சர். பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. நிஜமாக இவ்வளோ ஈஸியாக இருக்க முடியாது. சாப்டர் 1 ஃபுல்லாகவே ஈஸி தான். நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சம்ஸ் பார்த்தோன்னா கூட நம்ம வந்து முடிச்சிட முடியும் போர்ஷனை. ஓகே, இப்போ தேர்ட் ஒன் பார்த்தோமா, இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா. D is equal to x is to x belongs z, minus 5 less than x less than equal to 2. ஓகேவா, இந்த இசட்ன்றது வந்து அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆல்ஃபபெட் தான். அது இசட்டுக்கு என்ன மீனிங் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரில, இருந்தாலும் நான் பார்த்து சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சிக்க அது ஒரு ஆல்ஃபபெட் தான். அது வெயிட் பண்ணுங்க. இசட்டுக்கு வந்து இன்டீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. இசட்டுக்கு என்ன இது நோட் பண்ணிக்கோங்க, இசட்டுக்கு வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இசட் வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி உங்களுக்கு தப்பாக சொன்னதுக்கு. இன்டீஜர்ஸ்னு சொல்லுவாங்க, இசட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதை நடத்தலாமா. இப்போ வந்து நம்ம டி பார்க்கலாம். டி ரொம்பவே ஈஸி தான். இந்த 2 ஆன்சர் கிடைக்க போது இதை தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். டியிலேருந்து -5 இல்லைனா இங்கே வந்து 2 இருக்குது, ஆனால் இங்கே -5 இருக்குது. நம்ம என்ன நினைப்போன்னா, அப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிடுவோம். நம்ம 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. 2 இல்லை -4 அதுதான் கரெக்டாக வரும். நீங்கள் கரெக்டாக திங்க் பண்ணிங்கன்னா அதுதான் வரும். எங்கே பெருசாக இங்கே சப்போஸ் 2 இருந்துச்சு, ஆனால் இங்கே -5 இருக்குன்னா நீங்கள் -5லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே கிரேட்டராக இருக்கோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மொத்தத்தில். ஓகே, இப்போ -5க்கு -5ஓட கம்மியாக வேணால் இங்கே கீழே இஸ் ஈக்குவல் லெஸ் தென் ஈக்குவல் டு இல்லை. அப்போ -4 -3 -2 -1 0, அதான் இந்த 2 வர வெடிக்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன 1 2, அவ்வளோதான், சம்மே முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு 5th ஒன் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் பில்டர் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் காட்டிடுறேன். பில்டர் ஃபார்ம் வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே.